இவன் தெலுங்கு ஆதிக்கம் பண்ணுறதுக்கு இவன் ஐடியா வச்சுட்டாங்க திராவிடம். மடையர்களே முழுசாக படிங்க. 2 வரியை படிச்சுட்டு தலைப்பு செய்தியை படிச்சுட்டு செய்தி ஏட்டில் வந்த செய்தியை முடிவு கொண்டு போயிடுவான். இந்த ஆசான்களும் ஆசான்களுக்கு இருக்கிற அடிமுட்டாள் தொண்டர்களும் செய்து கொண்டிருக்கிற கூச்சல்ல தான் மீண்டும் பெரியாரை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள், படிக்கிறார்கள், தேடுகிறார்கள். ஒரு கடவுளை பற்றி, கடவுள் உற்பத்தி பண்ணுவாராம், இன்னொரு கடவுள் காப்பாற்றுவாராம், ஒருத்தர் சாவுவாராம். அவர் சொல்லுகிறார், ஒரு குயவன் மண்பானையை பச்சை பானையை வணைந்து எடுத்து வைப்பான், மற்றொருவன் சூளையில் வைத்து சுட்டு காப்பாற்றுவான், அந்த பக்கம் ஒருத்தவன் உட்கார்ந்துட்டு உடைத்து கொண்டே இருப்பான். இது என்னடா இது? ஆக்கலும் அழித்தலும் காத்தலும் அழகிலா விளையாட்டு என்று சொல்லுகிறார். இது எந்த இடத்துல வருதுன்னா கம்பராமாயணத்தினுடைய கடவுள் வாழ்த்தில் வருகிற பாடல். உலகலாமாக்கி தாமுல வாக்களும் ஆக்கலும் காத்தலும் அழித்தலும் அழகலா விளையாட்டான் அன்னவருக்கே சரணம் நாங்கள்னு இந்த பாட்டு. அதை பெரியார் சொல்லுகிறார் என்றால் கம்பராமாயணத்தின் கடவுள் வாழ்த்து உட்பட அவர் படித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒருவர் ஏதோ தமிழறிவு இல்லாத ஒரு போரும் இவர்கள்லாம் தமிழில் தீர முழுமையாக கற்றவர்கள் போலவும் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சூழலில் தான் கம்பராமாயண தங்க தட்டில் போட்டு அமேத்தியத்தை, அவர் சொல் அமேத்தியம் என்பதற்கு தேடி பார்த்தா தெரியுது மலம் என்று பொருள். அப்படிதான் எழுதியிருக்காரு. இவன் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கு விளக்கம் போட்டு. அமேத்தியத்தை கொடுத்தால் சாப்பிட்டு விடுவோமா என்று கேட்கிறார். தங்க தட்டில் தான் வச்சு கொடுக்குறான், அதுக்காக சாப்பிட முடியுமா? அப்படித்தான் ராமாயணம். அதில் உள்ள செய்திகள் நமக்கு ஓப்பானதில்லை, நமக்கு எதிரானது. இன்னொன்று டிஸ்இன்ஃபெக்டன்ட் என்பதற்கு பூதி நாசினி என்று போடுகிறார். பெரியார் சொல்றாரு, நான் தமிழ் சங்கத்தார் எழுதியதை படித்திருக்கிறேன். அதில் ஹைட்ரஜன் என்பதற்கு நீரகம் என்றும், ஹைட்ரோலிசிஸ் என்பதற்கு மின் பருக்கை என்றும், டிஸ்இன்ஃபெக்டன்ட் என்பதற்கு நச்சு நீக்கி என்றும் போட்டிருக்கிறார். ஏன் இந்த சொற்கள் பிடிக்கவில்லை அவர்களுக்கு? ஏண்டா எழுதிட்டு இருக்க நீ? இதை போடாம நீ அந்த மொழியை போடுற? இவர் என்ன தமிழ் பற்று இல்லாதவரா இதை சொன்னார்? நச்சு நீக்கி என்ற அழகான சொல் இருக்கிறது, ஏன் அதை போடாமல் பூதி நாசினின்னு போடுற என்றெல்லாம் கேட்கிறவரை தமிழ் அறியாதவரா, தமிழ் மீது அக்கறை இல்லாதவரா? பெரியார் ஒரு கூட்டத்தில் என்னிடம் கேட்டார் பெரியார், நானும் இருந்தபோது, ஐயா முனுசாமி அளவுக்கு நான் தமிழ் பிடித்தது இல்லைன்னு ஆரம்பித்தார். வந்தது வம்பு, ஏதோ வேட்டு வைக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டேன். அப்படிதான் திருக்குறளார் சொன்னார். சொல்கிறாருன்ட்டு, ஏங்க பெண்ணுக்கு தானே கற்பு சொல்லியிருக்கிறாரு, ஆணுக்கு எங்கேயாவது சொல்லியிருக்காருங்களா என்று கேட்டாராம். ஐயா இருக்கியா, பிறன்மனை நோக்கா பேராண்மை இருக்கியா குரல்? படித்தேங்க, நானும் படித்தேங்க. பிறன்மனையை நோக்கக்கூடாது, தங்கச்சியை நோக்கலாங்களா, கணவன் இல்லாத பெண்ணை நோக்கலாங்களா என்று கேட்டாரா. வந்துரா வம்புன்னு அதோட வாயை மூடிக்கொண்டு அமர்ந்து கொண்டேன் என்று அவர் சொன்னார். இப்போ ஆழ்ந்து இந்த குரல்களை எல்லாம் படித்ததால் தான் கேள்வி எழுப்ப முடிகிறது. அவரை மணிக்கு தமிழன் என்ற பெருமிதம் இல்லை, தமிழ் பெருமிதம் இல்லை அப்படின்னாரு. அடுத்த கூட்டத்தில் நான் சொன்னேன், எங்களுக்கு பெருமிதமான வரலாறே இல்லை, நீ வரலாற்று பெருமிதம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி தமிழுக்கு என்னையா பெருமிதமான வரலாறு? அடிமை வரலாறு, சூத்திர வரலாறு தான் நம்ம வரலாறு எல்லாம். ராஜராஜனை சொன்னாங்கல்ல, அழகான அருள்மொழி தேவன் என்ற அழகான தமிழ் பேரு ராஜராஜன் வடமொழியில் மாற்றிக்கிட்டான் அவன். நீங்கள் தமிழ் கம்பெனியெல்லாம் பாராட்டுவீங்க, நாங்கள் தான் விமர்சனம் பண்ணிட்டா அவங்களுக்கு வரலாற்று பெருமிதம் இல்லை. பெருமிதமான வரலாறு படைக்க வேண்டும் என்று வந்த தலைவர்கள் தான் பெரியார், அண்ணா எல்லாம். இவங்கெல்லாம் தமிழுக்கு ஒரு பெருமிதமான வரலாறு வரும். பெருமிதம் என்பது பீத்திக்கிறது இல்லை. இவன் என்னன்னா உண்மையை கண்டுபிடிச்சு சொன்னா கூட இல்லைங்கிறான், தானாக சொல்லுகிறாரு. 1000 கேள்வி கேட்டு 1000 வீடியோ வந்தா கூட ஒத்துக்குமாதவங்க. ஆனால் இவன் இவராக எழுதுகிறதை குறை போன்ற சொல்லி கொண்டு திரிகிற இந்த கயவர்கள்லாம் இருக்கிறப்ப தான் நம்ம யோசிக்கிறோம். எழுத்து சீர்திருத்தத்தை பற்றி அவர் சொன்னது என்ன? அவர்கள் எல்லாம் பெரியாரை குறை சொல்லுவதற்கென்றே சொல்லுவதற்கு கூட சின்ன ஆதாரம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்ப்பன கைக்கூலிகள் என்று நாம் சொல்லுகிறோம். இப்போ எப்படி இவர்கள் பார்ப்பன கைக்கூலிகளாக இருந்தார்கள் 2 பேருங்கிறதையும் தோழர் விளக்கி இருக்கிறார். சீமானோ மணியரசனோ எப்போவுமே அரசியலிலோ மற்றவற்றிலோ படிப்படியாக முன்னேறி செல்வது தான் வழக்கம். நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள் ஒரு பொதுவுடைமைவாதியாக இருந்து ஒரு தமிழ் தேசியம் பேசி இப்போ ஜாதியவாதிகள் நின்று கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுவார், முழுமையாக வெளிப்பட்டு விடுவார். முதல்ல அவர் வரைவுரை வைத்திருந்தார். 1956 நவம்பர் முதல் நாள் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட வரை யாரெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தார்களோ அவரெல்லாம் தமிழர்கள் தான் என்ற ஒரு வரையறையை வைத்திருந்தார். எந்த அறிவியல் அடிப்படையில் இதை மாற்றிக்கொண்டார் என்று யாருக்கும் தெரியாது. ஒரே அடிப்படை தான், சீமானோடு சேர்ந்து விட வேண்டும். சீமானு சேர்ந்து விடலாம், சீமானுக்கு ஆசானாக வந்து விட வேண்டிய ஆசை. அது எப்படியோ இருக்கட்டும், செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு தலைப்பு பெரியார் அண்ணாவின் தமிழ் துண்டு. ஏன்னா அண்ணாவின் நினைவு நாளில் நாம் பலவற்றை எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அண்ணா அவர்கள் பெரியாரை சந்தித்தார் 1934. அப்படித்தான், அது மே 21ஆம் நாளில், நமக்கெல்லாம் நினைவில் இருக்கிற நாள் அது. அந்த மே 21 தான் திருப்பூர் நடந்த மாநாட்டில் பெரியார் சமதர்மம் என்ற தலைப்பில் உரையாற்றினார்.
அதை கேட்டுத்தான் அண்ணா அதில் ஈர்க்கப்பட்டு அண்ணாவோடு பெரியாரோடு வந்திருப்பாரா என்றால், அதற்கு முன்னாலே அண்ணா அவர்கள் பொது உடைமை தத்துவத்தை பற்றிய புரிதலும் அதன் மீது ஈர்ப்பும் உள்ளவராக இருந்திருக்கிறார் என்பது பின்னாலே படிக்கிற போது தான் நான் தெரிந்து கொண்டேன். 1932ஆம் ஆண்டு அவர் கல்லூரியில் இருந்தபோது ஒரு கட்டுரை போட்டி வருகிறது. அதற்கான கட்டுரைக்கு அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பது மாஸ்கோ மாப் பரேடு என்பது. மாஸ்கோவில் நடந்த பெரும் அணிவகுப்பை பற்றிய ஓர் கட்டுரையை அவர் எழுதுகிறார். பொது உடைமை மலர்ந்த அந்த நாட்டில் நடந்த அந்த பேரணி, அதில் எழுந்த உணர்ச்சி வெள்ளம், அதையெல்லாம் எழுதிவிட்டு கடைசியாக முதலாளித்துவம் வீழட்டும், பாட்டாளி வர்க்கம் உயரட்டும் என்ற சொல்லோடு மாணவராக இருந்த பெரியாரே அண்ணாவே அதை எழுதியிருக்கிறார் என்ற ஒரு வரலாறு அவருக்கு இருக்கிறது. அவர் பெரியாரோடு இணைந்த போது அவர் அடுத்து இப்போ அந்த பார்ப்பனர்களை பற்றி நாம் பேசுகிறோம். பார்ப்பன ஆதிக்கத்தை எப்படியெல்லாம் விளக்க வேண்டும் என்பதற்கு பெரியார் சொற்பொழிவுகளால், பெரியார் கருத்தாக சொற்பொழிவாக சொன்னார். இன்னொரு பக்கம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் போன்றவர்கள் அதை கவிதைகளாக கொடுத்தார்கள். எழுத்துக்களாக குத்தூசி குருசாமி போன்றவர்கள் அதை எடுத்து கொடுத்தார்கள். இவரெல்லாம் ஒவ்வொருவரையும் சொல்லுறாங்க, ஏராளமான கவிஞர்கள் இருந்திருக்கிறார். இந்த ஆண்டு கூட நாங்கள் திராவிட இயக்க கவிஞர்கள் என்று தான் எங்கள் நாள்காட்டியில் கூட போட்டோம். ஏராளமான கவிஞர்கள் பெரியாரியலை முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள். தங்கள் வழியில் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ அதை தமிழ் துண்டு என்று வருகிற போது அவர் எழுதிய இலக்கியமெல்லாம் நமக்கு இலக்கியங்களை பற்றி இருப்பதை விட கருத்துகளாக எதை வைத்திருக்கிறார்கள். இலக்கியத்தின் பெரியாருக்கு இலக்கியம் என்ன தெரியும், பெரியாருக்கு தமிழ் என்பார். பெரியாருக்கு நிச்சயமாக கேள்வி கேட்கொண்டு அதிகமாக தமிழ் படித்திருக்கிறார். அவர் தான் சொல்கிறார். ஒரு எளிய கேள்விதான், தன் தத்துவத்தை விளக்குகிற போது எப்படி தமிழ் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருப்பது, 2-3 எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார். தொல்காப்பியத்தில் உயர்திணை என்றால் என்ன என்பதை சொல்லியிருக்கிறார். பெரியாருடைய பேச்சில் நான் படித்ததை சொல்லுகிறேன். உயர்திணை என்பது மக்கள் சுட்டே என்று இருக்கிறது, தொல்காப்பியத்தில் இருக்குது. நன்னூல் இருக்கிறது, மக்கள் தேவர் நரகர் உயர்தினையே என்று சொல்லுகிறார்கள். மக்கள் மட்டும்தான்டா தொல்காப்பியத்தில் வந்தான், தேவர் நரகரை எங்கிருந்து வந்தான், எந்த ஊரில் குடியிருக்கிறான், அவன் தோற்றம் என்ன, அவன் எப்படி நம்ம இலக்கணத்துக்குள்ளே வந்தான், யாராவது கேட்டிருக்கிறோமா, சிந்தித்திருக்கிறோமா என்ற கேள்வியை அவர் வைக்கிறார். அப்போ 2 தொல்காப்பியத்தையும் படித்திருக்கிறார், நன்னூலையும் படித்திருக்கிறார். இதைத்தானே நாம் புரிந்துக்கணும். பெரிய இன்னொருத்துல சொல்கிறாரு, என்னை நம்பி இப்பணி ஏற்றேன். நான் என்ன நம்பி தாண்டா அந்த வேலைக்கு வந்தேன், யாராவது இருந்தா இல்லைன்னா அப்போ அவர் குடியரசை பற்றி சொல்லுகிற போது சீமான் சொல்கிற மாதிரி சொல்லலை, யார் வந்தாலும் வராவிட்டாலும் என்று தான் சொன்னார். அவர் சொன்னார், அப்போ இந்த சொல்லை என்னை நம்பி இப்பணி ஏற்றேன் என்பதற்கு குடியரசை நானே எழுதி, நானே அச்சு கோர்த்து, நானே அச்சடித்து அது படித்தாலும் குடியரசு வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார். அவர் இப்பணி ஏற்றுவதற்கு என்னை நம்பினேன் என்பதற்கு அவர் சொல்லுகிற போது சொல்லுவார், கம்பராமாயணத்தில் ராவணன் சொல்லுகிறான், என்னை நம்பி இப்பழி ஏற்றேன் என்று சொன்னான், நான் சொல்லுகிறேன் என்னை நம்பி இப்பணி ஏற்றேன் என்று சொல்லுகிறேன். இப்போ கம்பராமாயணத்தையும் படிச்சிருக்காரு பெரியார். அடுத்தது அவர் சொல்லுகிறார், ஒரு கடவுளை பற்றி, கடவுள் உற்பத்தி பண்ணுவாராம், இன்னொரு கடவுள் காப்பாற்றுவாராம், ஒருத்தர் சாவுவாராம். அவர் சொல்லுகிறார், ஒரு குயவன் மண்பானையை, பச்சை பானையை வணைந்து எடுத்து வைப்பான், மற்றொருவன் சூளையில் வைத்து சுட்டு காப்பாற்றுவான், அந்த பக்கம் ஒருத்தவன் உட்காந்துட்டு உடைத்து கொண்டே இருப்பான். இது என்னடா இது, ஆக்கலும் அழித்தலும் காத்தலும் அழகிலா விளையாட்டு என்று சொல்லுகிறார். இது எந்த இடத்துல வருதுன்னா, கம்பராமாயணத்தினுடைய கடவுள் வாழ்த்தில் வருகிற பாடல். உலகலாமாக்கி தாமுல வாக்கலும் ஆக்கலும் காத்தலும் அழித்தலும் அழகலா விளையாட்டான் அன்னவருக்கே சரணம் நாங்கள்னு இந்த பாட்டு. அதை பெரியார் சொல்லுகிறார் என்றால் கம்பராமாயணத்தின் கடவுள் வாழ்த்து உட்பட அவர் படித்திருக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட ஒருவர் ஏதோ தமிழறிவு இல்லாத ஒரு போதும் இவர்கள்லாம் தமிழில் முழுமையாக கற்றவர்கள் போலவும் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சூழலில்தான் தோழர் சொன்னதைப் போல திருக்குறள் மாநாடு. திருக்குறள் மாநாடு என்பது உண்மையிலே இப்போது எண்ணி பார்த்தால் கூட வியப்பாக இருக்கிறது. அதற்கு கூட அவர் அடைப்புக்குரிய தலைப்பு கொடுத்தார், தமிழர் வாழ்வியல் பண்பாட்டு மாநாடு என்று நினைக்கிறேன் என்று. அந்த சொல்லோடு எனக்கு சரியான சொல்லை என்னால் நினைத்துக்கொள்ள, அதில் ஒரு அடைப்புக்குள்ள அதுக்கு ஒரு உள்தலைப்பு ஒன்று கொடுத்து தான் பண்ணார். அதை பரப்புவதற்கு அவர் செய்த முயற்சிகள், பரப்புவதற்கு திருக்குறளை அச்சடித்து
பெரியார் பரப்பினார், பல்லாயிரக்கணக்கில் அச்சடித்து மக்களிடம் பரப்புகிறார். ஆரணா விலைக்கு திருக்குறளை போட்டு அனுப்பிவிட்டார். அப்புறம் கணக்கு பார்க்கிறார்கள், அது அஞ்சனா தான் அடக்கம் ஆகுது. அஞ்சனா என்பது 35 காசு 30 காசு தான் அடக்கமாகிறது. பெரியார் கணக்கு போட்டு அடுத்த நாள் அறிக்கை விடுகிறார், நாங்கள் ஆரணா விலை போட்டு முகவர்களுக்கெல்லாம் அனுப்பி இருக்கிறோம். அடக்க விலையை பார்த்தபோது 5 அணாவாகத்தான் இருக்கிறது. எனவே முகவர்கள் தயவு செய்து 5 அணாவுக்கு விற்குமாறும் வாங்குகிறவர்களும் 5 அணா என்று கேட்டு வாங்குமாறும் தெரிவித்துக் கொள்கிறேன்னு எழுதுறாரு. ஒரணா அதிகமாக போனால் ஒரு வேளை திருக்குறளை வாங்காம விட்டுருவானா? இது எல்லாம் மக்களிடம் போய் சேர வேண்டும், பரவலாக போய் சேர வேண்டும் என்ற ஆர்வம் தான். அப்போல இலக்கியங்களாக கம்பராமாயணத்தையும் பாரதத்தையும் படித்து கொண்டிருந்தவனுக்கு திருக்குறளை பற்றிய ஒரு அறிமுகத்தை, ஏன்னா திருக்குறளை பற்றி முள்ளவும் ஏற்றிட்டாரா, திருக்குறளை மலம் என்று சொன்னார் என்று இந்த மலங்கள் பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னது கம்பராமாயணத்தை சொன்னார். கம்பராமாயணம் தங்க தட்டில் போட்டு அமேத்தியத்தை, அவர் சொல் அமேத்தியம் என்பதற்கு தேடி பார்த்தா தான் தெரியுது மலம் என்று பொருள். அப்படி தான் எழுதியிருக்காரு. இவன் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கு விளக்கம் போட்டு. அமேத்தியத்தை கொடுத்தால் சாப்பிட்டு விடுவோமா என்று கேட்கிறார். தங்க தட்டில் தான் வச்சு கொடுக்குறான், அதுக்காக சாப்பிட முடியுமா? அப்படித்தான் ராமாயணம். அதில் உள்ள செய்திகள் நமக்கு ஓப்பானதில்லை, நமக்கு எதிரானது. இலக்கிய நயத்துக்காக அதை போய் பேசிட்டு இருக்க முடியாது என்பதற்காக சொன்னதை திருக்குறளுக்கு சொன்னதாக சொல்லுகிறார். எத்தனை அவர் திருக்குறளை பற்றி பேசி பேசி வரலாம் தோணல. திருக்குறளுக்கு அந்த மாநாட்டில் அவர் உரையாற்றுகிறார். நான் திருக்குறள் மேலே எனக்கு பாவே மாணிக்க நாயகரை சொல்லுகிறார். அவர் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், அவர் கூட ஒரு ஜாதின்றுவாங்க, அவர் நாயக்கர் அந்த ஜாதியை சேர்ந்தவர் அல்ல, அவர் கொடுக்கப்பட்ட பட்டம், அவர் வேறு சாதியை சேர்ந்தவர். அவர் அந்த குடும்பத்துக்குள்ள பட்டம் அது. ஏன்னா நம்ம ஆளுங்க இந்த ஆராய்ச்சியெல்லாம் இருக்காங்கல்ல, அதனால் சொல்லிடுறேன். அவர் ஒரு பொறியாளர். அவர் தான் மேட்டூர் அணையை கட்டுகிற போது கோட்டை பொறியாளராக இருந்திருக்கிறார், டிவிஷனல் இன்ஜினியர். சுர்க்கி என்ற ஒரு முறை, சுண்ணாம்பை கலந்து எப்படியெல்லாம் போடுறது என்பதற்கான முறைக்காக அவர் இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டு அதற்கு பயிற்சி எடுத்து அணை கட்டுதலில் பயன்படுத்திய பொறியாளர். ஆனால் தமிழ் அறிஞரும் கூட. அவர் எந்த மாதிரி தமிழ் அறிஞர் என்றால், கம்பனையும் அவரும் விமர்சனம் பண்ணுறார். அவர் பக்தி உள்ளவர் தான், அவர் நாத்திகர் கிடையாது. பெரியார் சொல்லுவார், எழுத்து சீர்திருத்தத்தை பற்றி எங்களுக்கெல்லாம் அதை பற்றி யோசித்து கொண்டிருந்த போது பாவை மாணிக்கர் வந்தார். ஓம் என்ற ஒளியிலிருந்து தான் எல்லா எழுத்தும் வந்ததுன்னு சொன்னார். அன்னைக்கே அந்த எழுத்து சீர்திருத்தத்தை மறந்துட்டேன். என்ன கால் இதெல்லாம் அப்படியும் பெரியார் அவர் மேலே விமர்சனம் வைக்கிறார். ஆனால் அவர் ஒரு பேச்சு, ஒரு புத்தகம் வந்திருக்கிறது, வால்மீகியின் வாய்மையும் கம்பனின் புழுகும்னு ஒன்று எழுதியிருக்காரு. வால்மீகி உண்மையெல்லாம் எழுதிவிட்டான்டா, இவன் எல்லாம் மாற்றி மாற்றி எழுதிட்டாங்கிறதுக்கு ஒரு நூல் எழுதுகிறார். கம்பன் எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறான் தமிழினத்திற்கு என்பதற்காக வால்மீகியின் வாய்மையும் கம்பனின் புழுகும்னு எழுதின ஒரு ஆசிரியர். அவர் தான் எனக்கு முதல்ல சொன்னார். அவர் எது எடுத்தாலும் திருக்குறளை சொல்லி தான் விளக்கம் சொல்லுவார். நான் அப்புறம் திருக்குறளை படிக்கலாம் எடுத்து பார்த்தேன். இந்த உரையாசிரியர்கள் எழுதுனதை பார்த்த உடனே இவ்வளோ மோசமான நூல் போட்டிருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் என்று பெரியார் சொன்னார். ஏன்னா நம்மளுக்கு பரிமேலழகர் தான் உரையும்பா, எவனும் படிச்சிருக்க மாட்டான், ஆனால் பரிமேலழகர் தான் உரை, சிறந்த உரை. நீ ஏதாவது படிச்சிருக்கியா? அதில் எடுத்த உடனே அவன் சொல்லுவான் அறத்துப்பால், அதற்கு உரை எழுதியிருப்பார். அறம்னா என்ன? மனு முதலிய நூலோர் விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழிதலும் அறம் ஆகும். அறம்னா இதுனா மனுநீதி சொல்கிறது செய்யறது, வேண்டான்றது செய்யாமல் இருக்கிறது, இதுதான் அறம். இதை படித்தா பெரியார் திருக்குறளை ஏற்றுக்குவாரா? மொதல் அறத்துப்பால் படிக்கிறப்ப எழுதியிருக்கிறார். ஒழுக்கம் என்றால் என்ன? அந்தந்த வர்ணத்தார் தமக்குறித்த தொழிலை தவறாமல் செய்வது ஒழுக்கமாகும். இதை பெரியார் ஒத்துக்குவாரா? இந்த உரையை தான் பரிமேலழகர் எழுதுனா அதுதான் பெரிய உரைன்னு இவனு சொல்லிக்கிட்டே தெரிஞ்சானுங்க. இதை பார்த்த பெரியார் திருக்குறள் மாநாட்டில் பல தீர்மானங்களை எல்லாம் தோழர் சொன்னார். எளிய குறளை தொடக்க பள்ளியிலும், கொஞ்சம் கடினமான குறளை உயர்நிலைப் பள்ளியிலும், சிக்கலான குறள்களை கல்லூரியிலும் பாடமாக வைக்கும். இப்படி தான் தீர்மானமே போட்டாங்க. சும்மா குறளை வைன்னு கூட போடல, எளிமையாக புரிந்து கொள்கிற குறளை இதில் வை, அப்புறம் கொஞ்சம் வை, அப்புறம் வை, இப்படித்தான் ஒரு தீர்மானம் போட்டார். அதோடு நிற்கவில்லை, குறளுக்கு அறிவுக்கு பொருத்தமான உரை எழுத வேண்டும் என்று ஒரு குழுவை போட்டார். அந்த உரை எழுதுவதற்கு போட்ட குழுவில் 5 குழு. தேப்போ மீனாசுந்தரம் கூட இருந்ததாக எனக்கு நினைவு, எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் இருந்தவர்கள் 2 பேர் புலவர் குழந்தை, பாரதிதாசன் என்ற திராவிடர் கழகத்துக்காரர் தான் அதில் இருக்கிறார். 2 பேரும்
மற்றவங்களாம் தமிழ் புலவர்கள். ஆனால் உரை எழுதினது இவங்க 2 பேர் மட்டும்தான். பாரதிதாசன் ஒரு உரை எழுதினார், புலவர் குழந்தை ஒரு உரை எழுதினார். வேற எந்த தமிழ் புலவனும் எழுதலை. நீ தான் சொந்தமான அறிவு இல்லை, இது சொல்லி கூட தீர்மானம் போட்டு கூட எந்த புலவனும் எழுதலை. திராவிடர் கழகத்து புலவர்கள் 2 பேர் தான் எழுதினாங்க. அப்போ எப்படி ஒரு தமிழ் மீது ஆர்வம் இல்லாதவர்களாக, குரல் மீது அக்கறை இல்லாதவர்களாக அதன் தலைவர் இருந்திருந்தால் ஒரு மாநாடு நடத்தி தீர்மானம் போடுவாரா? தலைவர் தீர்மானத்தை ஒட்டி அவர்கள் உரை எழுதுவார்களா? அப்போ அந்த தமிழ் தொண்டு என்பது அப்படித்தான் அதை அறிமுகப்படுத்தி அவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். பலவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். வள்ளுவர் மூவாவும் இருந்தார். பின்னால் தான் உரை எழுத 56 எழுதினார்னு நினைக்கிறேன். உரை 49 மாநாடு போட்டு. சரி, எப்படி எழுதப்பட்டது? அடுத்து தோழர்களே, அதில் இன்னொரு செய்தி கூட சொல்ல வேண்டும். தமிழ் படுத்துவதற்கான ஒரு குழு போடுறாங்க. அரசே ஒரு குழு போடுகிறது, இதெல்லாம் தமிழ் படுத்துங்கன்னு. சில சொற்களை, கலை சொற்களுக்காக நம்ம இல்லை தமிழில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ, அப்போ ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. பின்னாலே மனைவி விசுவா முழுவாக அதுவே வேலையாக இருந்து செய்தார். ஆனால் அப்போ குழு போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பெரியார் தன் உரையில் சொல்லுகிறார். ஒரு உரையில் பேசுகிறப்போ ஹைட்ரஜன் என்பதை ஆப்ஜனகம் அப்படின்னு மொழிபெயர்க்கிறான். ஹைட்ராலிசிஸ்க்கு என்னமோ ஒரு பொருள், எனக்கு இப்போ நினைவு வரல. இன்னொன்று டிஸ்இன்ஃபெக்டன்ட் என்பதற்கு பூதி நாசினி என்று போடுகிறார். பெரியார் சொல்கிறாரு, நான் தமிழ்ச்சங்கத்தார் எழுதியதை படித்திருக்கிறேன். அதில் ஹைட்ரஜன் என்பதற்கு நீரகம் என்றும், ஹைட்ரோலிசிஸ் என்பதற்கு மின் பருக்கை என்றும், டிஸ்இன்ஃபெக்டன்ட் என்பதற்கு நச்சு நீக்கி என்றும் போட்டிருக்கிறார். ஏன் இந்த சொற்கள் பிடிக்கவில்லை அவர்களுக்கு? ஏண்டா எழுதிட்டு இருக்க நீ? இதை போடாமல் நீ அந்த மொழியை போடுற? இவர் என்ன தமிழ் பற்று இல்லாதவராக இதை சொன்னார். நச்சு நீக்கி என்ற அழகான சொல் இருக்கிறது, ஏன் அதை போடாமல் பூதிநாசினின்னு போடுற என்றெல்லாம் கேட்கிறவரை தமிழ் அறியாதவரா? தமிழ் மீது அக்கறை இல்லாதவரா? எனவே இதை இன்னொன்று கூட போடலாம். தமிழ் திருநாள் என்ற ஒரு விழா நடந்திருக்கிறது. 1935 ஜனவரி 13ஆம் நாள் பொங்கல் விழாவை அந்த பெயரால் கொண்டாடி இருக்கிறார். பச்சையப்பன் கல்லூரியில் பெரியார், நமச்சிவ முதலியார், திருவிக்கா 3 பேரும் 1936 இவங்கெல்லாம் தீர்மானம் போட்டாங்க. வள்ளுவர் பிறந்த நாள் எல்லாம் போட்டாங்க, தமிழ் புத்தாண்டு என்று போட்டு விட்டார்கள் என்று இருக்கிறதே தவிர அதை விழாவாக எடுத்திருக்கிறார்கள். அதில் பெரியாரும் அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த விழாவில் பெரியார் பேசுகிற போது இது கடவுள் வணக்கம் இல்லை அப்படிதான் முதல்ல போடுறாங்க. கடவுள் வணக்கம் இல்லை, இது மதம் இல்லை, இல்லாத தமிழ் திருநாள் என்று போட்டுத்தான் அந்த விழாவுக்கான குடியரசு தலைப்பு அப்படி கொடுத்தான் வந்திருக்கு. அதில் பேசுகிற போதே சொல்லுகிறார். நமச்சிவ முதலியார் இருக்காரு, பெரிய தமிழறிஞர்கள், இவங்க கூட எனக்கு பேசுறது கூட பயமாக இருக்குது எல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். ஆனால் இந்தியை திணிக்கிறாங்கிறான், பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன பயத்தில் இருக்கிறீங்களா? ஏன் இருக்கிறீங்க நீங்கள்லாம்? அதையும் உடல் அங்கி அவங்களையும் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு தான் போனார். ஆனால் இன்னொரு பக்கம் நமச்சிவ முதலியார் என்கிற தமிழ் புலவருக்கு 85 ரூபா சம்பளம், குப்புசாமி சாஸ்திரிக்கு சமஸ்கிருதம் சொல்லித்தரவனுக்கு 300 ரூபா சம்பளம், என்னையா நியாயம்? எங்களுக்கு 300 ரூபா இருக்குது. இந்த கோரிக்கை வைக்கிறாரு, 300 ரூபா சம்பளம் உயர்த்தப்படுகிறது. அவருக்கு ஏன் தமிழாசிரியருக்கு சம்பளம் குறைகிறது என்று கேட்கிறார். மறைமலடிகள் மீது கோபம். மறைமலடிகள் பேசுகிறார், ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசித்தாரான். அதற்கு எப்படி அந்த புலவர்களை எப்படி பெரியார் கையாண்டார் என்பதற்கு, மறைமலடிகள் ஏதோ கூட்டத்தில் பேசுகிறப்போ இவன் சாமி கடவுள்னு சொல்லிட்டு ஊரில் உயிரோடு திரிகிறான், பார்த்துட்டு இருக்கிறீங்க என்று பேசிவிட்டதாக ஒரு செய்தி பேசி இருக்கிறார். செய்தி இல்லை, ஆனால் அதை கேள்விப்பட்டோம். பெரியார் எழுதுகிறார், பேசுவதாக சொல்லுகிறார்கள். இதற்கு தகுந்த சமாதானத்தை நான் மறைமலடிகளார் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி வாரம், அதுக்கு அடுத்த வாரம் திருப்பியும் எழுதுகிறார். நான் எனக்கு முழுமையான செய்திகளை திரட்டி கொண்டு இதற்கான கருத்தை எழுத இருக்கிறேன், அதற்குள் சமாதானம் வருமா என்று தெரியவில்லைங்கிறாரு. 3வது வாரம் மறைமலடிகள் கூப்பிட்டு ஒரு கடிதம் கியா விஸ்வநாதர்கிட்ட கொடுத்து, நான் அப்படி சொல்லலை, அதற்காக வருந்துகிறேன் எல்லாம் எழுதி கொடுத்துருவேன். உடனே இவங்க நம்ம அவசரம் கொடுக்கீங்கல்ல, ஆகா நம்ம தலைவர், அப்போ கியா விஸ்வநாதம் நீதி கட்சியில் செயலாளராக தான் இருந்தார். அப்போ அவர் வாங்கிட்டு வந்த உடனே திராவிடன் ஏட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றாரு. அவங்க தலைப்பு மறைமலடிகள் மன்னிப்பு அப்படின்னு போட்டு எழுதிடுறாங்க. அதற்கப்புறம் குடியரசு வார ஏடு அப்புறம் தானே வரும். பெரியாருக்கு எதிர்ச்சல் விடுகிறது. என்ன பெரிய அறிஞர் அவர், எவ்வளவு பெரிய தமிழறிஞர், எவ்வளவு பெரிய நிலையில் உள்ளவர். அவர் இப்படி
நான் அவரை எதிர்த்து எழுத விரும்பவில்லை, எனவே தான் 2 வாரங்களாக இழுத்தபடி அறிக்கை விட்டு கொண்டிருந்தேன். அதாவது இப்படி கூட இல்லை, சும்மா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் கூட விட்டு விடுவேன் என்று தான் கதறி கொண்டிருந்தேன். அவர் பெருந்தன்மை மன்னிப்பு என்று ஒரு அப்படி கூட எழுத மன்னிப்புனால இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஆனால் இவங்க அவசரப்பட்டு போய் அதை ஒரு பத்திரிகையில் மன்னிப்பு என்ற தலைப்போடு போட்டிருப்பதற்கு நான் நிபந்தனை இல்லாமல் மறைமல் அடிகளிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அப்படிதான் எழுதுகிறார். என்னுடைய கூட்டு பணியாளர்கள் இப்படி ஒரு நாகரிகம் மட்டும் நடந்து அப்படி சொல்ல போடல, இப்படி நடந்து கொள்வது எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது என்று இவர் மன்னிப்பு கேட்குறாரு. தன்னுடைய தோழர்கள் கொண்டு போய் ஒரு செய்தி ஏட்டுக்கு அவசரப்பட்டு நம்ம செய்தி ஏடு தான் கொடுத்து விட்டார்களே என்ற தமிழ் புலவர்களை அப்படி கையாண்டவர் தான். அவர் சொன்னது போல சுயமரியாதை திருமணத்துக்கு அவர் மீது விமர்சனம் எழுதியிருந்தாலும் அறிவுரை கொத்து என்ற அவருடைய நூல் அப்பப்போ இன்டர்மீடியட் என்று இருந்தது. அந்த வகுப்புக்கு பாடநூலாக வைக்கப்படுகிறது. அதில் எழுதினதெல்லாம் பாப்பானுக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்ட்டான். அவர் என்ன எழுதுன எனக்கு நினைவு இருக்கிறது. அதில் படித்தது ஒன்று, இந்த சமஸ்கிருதம் படித்தா சீக்கிரம் செத்து போயிடுவோம் அப்படிங்கிறார். அவர் அப்படித்தான் எழுதுகிறார். 2 எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார். ஒன்று ஹிருதயம் என்று எழுதுகிறார், சமஸ்கிருதம் ஹிருதயம் என்று சொல்லுகிறார். அதை தற்சம வடிவத்தில் இதயம் என்று சொல்லுகிறார்கள், நாம் நெஞ்சு என்று சொல்லுகிறோம். அவன் வேகமாக சொல்லுவது துரிதம் என்று சொல்லுகிறான், நம்ம வடிவத்தில் துரிதம் என்று எழுதுகிறோம், விரைவு என்று தமிழில் சொல்லுகிறோம். எவ்வளவு எளிய ஒலிப்பிலே நாம் நம் தமிழ் சொற்களை சொல்ல முடிகிறது. அவனுக்கு அடிவயிற்றிலிருந்து திணறி போய் மூச்சடக்கி கொண்டு அந்த சொற்களை சொல்லுகிறான். இப்படி இருந்தால் நீண்ட காலம் வாழ முடியுமா அப்படின்னு எழுதிட்டார். உடனே பாப்பாலாம் போராட்டம், அந்த நூலை திரும்ப பெறு. நம்ம அரசாங்கம் உடனே வாங்கிடுச்சு. பெரியார் போராட்டம் எடுத்தார். எங்க தமிழ் அறிஞர் எழுதின நூலை எப்படா திருப்பி வாங்கலாம்? தமிழ்நாடு முழுதும் கூட்டம் நடந்தது. மீண்டும் அரசு அது பாடநூலாக வைத்தது. அவருக்கு நமக்கு சைவம் அவரெல்லாம் இதை பேசி திரிகிறாரு. அவர் சொன்னதை போல நான் முதல் கம்பராமாயணத்தை பற்றி எழுதிய போது சைவ அறிஞரெல்லாம் ஓடோடி ஆதாரங்களை கொடுத்தார்கள். பெரிய புராணத்தை எழுத தொடங்கினேன், ஆட்களை காணவில்லை, அவங்கெல்லாம் போயிட்டான். அப்போது பிற மதத்தார்கள் வந்தார்கள். நான் கிறிஸ்தவத்தை பற்றி எழுதினேன், ஏடி பன்னீர்செல்வம் கூட சற்று விலகி நின்று கொண்டார் அப்படின்னு எழுதினார். இப்படிதான் இருக்கிறான். நான் ஒவ்வொன்றும் எழுதுகிற பேப்பா எல்லாம் வாங்கல, எல்லாம் அதுக்கு மட்டும் வர்றீங்க காணாம. ஆனால் பெரியார் எல்லா இடத்துலும் அப்படியே நின்று கொண்டே இருந்தார். யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இருந்து கொண்டார். வேடிக்கையாக சுயமரியாதை திருமணத்தை அறிமுகப்படுத்துகிறார். சுயமரியாதை திருமணம் பார்ப்பன மறுப்பு தான். முதல்ல புரோகித பகிஷ்கார சங்கம் என்று ஒன்றை வைக்கிறார். பார்ப்பன புரோகிதெல்லாம் நடத்தினா போதும், அவ்வளோதான். அதில் ஒரு திருமணம் நடக்கிறது. வரதராஜல் நாயுடைய மைத்துனருக்கோ யாருக்கோ நடக்குது. நான் திருமணத்துக்கு போயிருந்தேன், பார்ப்பன புரோகிதர் இல்லை என்று சொன்னார்கள். பார்ப்பனரை போல 3 மடங்கு முறுக்கிய நூலை நெஞ்சுக்கு குறுக்கே போட்டுக்கொண்டு அவரோட 5 மடங்கு சப்தமாக சமஸ்கிருத மந்திரம் சொல்லி கொண்டிருந்தார்கள் எழுதுறாரு. நான் உன்னை பாப்பான வேண்டானா அதை விட 3 மடங்கு பெருசு வடம் போல போட்டிருந்தார்கள். போட்டுக்கொண்டு அவனை விட 5 மடங்கு சப்தமாக சமஸ்கிருத மந்திரம் சொல்லி கொண்டிருந்தார். இதான் நாங்கள் பார்ப்பன புரோகித பகிஷ்காரம் என்பது அப்படின்னு எழுதினார். எனவே அது கூட இப்படி ஒவ்வொரு நிலையிலும் சொல்லுகிறோம். ஏன்னா அண்ணாவை பற்றி நாம் பேசுவதை விட்டு அதை பேசி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் அதெல்லாம் பேச வேண்டிய தேவையும் இருக்குது. ஏன்னா தமிழை பற்றி பெரியாருக்கு என்ன தெரியும் என்று சொல்லுகிறதா இதையெல்லாம் சொல்ல வேண்டி வந்தது. புலவர் மாநாட்டுக்கு போகிற இந்த மரபுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான்ல. புலவர் மாநாட்டில் ஒரு கேள்வி வைத்தாராம் பெரியார். நீங்கள் எல்லாம் மரபுன்னு சொல்கிறீங்க, இதுக்கு இதுதான். ஏன்னா சிங்கம் என்றால் கர்ஜிக்கும் இல்லையா, அப்படி தானே சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லுவான் தமிழ் புலனுங்க என்ன சொன்னான்னு தெரியாது. யானை என்றால் பிளிரும்னு சொல்லணும், குதிரை என்றால் கணைக்கும்னு சொல்லணும், இதுதான் சொல்லுவான். இதுக்கெல்லாம் மரபு சொல்கிறீங்களே. பெண்ணை பேசுகிற போதெல்லாம் மயில் போட சாயலுடையாள் என்று சொல்லுகிறீர்களே, தோகை இருந்தாலே இது ஆணல்லவா, அது எப்படி ஒப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் புலவர்கள்னு கேட்டாராம். புலவரெல்லாம் அந்த புலவன் தான் எனக்கு சொல்ல, எனக்கு தெரியாது என்று சொன்னாராம். அதே போலத்தான் திருக்குறளார் முனுசாமி அவர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சி எங்கள் முன்னாள் ஒரு மூத்த சுயமரியாதை இயக்க தலைவர் டி.கே. ராமச்சந்திரன் அவருடைய மகன் திருமணம் திண்டிவனத்தில் நடந்தது. மணப்பெண் அந்த ஊர். அப்போ அதில் திருக்குறளாரும் வந்திருந்தார். அப்போ அவர் பேசுகிற போது அவர் சொன்னார்,
பெரியார் ஒரு கூட்டத்தில் என்னிடம் கேட்டார் பெரியார், நானும் இருந்தபோது, ஐயா முனுசாமி அளவுக்கு நான் தமிழ் படித்தது இல்லைன்னு ஆரம்பித்தார். வந்தது வம்பு ஏதோ வேட்டு வைக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டேன். அப்படிதான் திருக்குறளார் சொன்னார். இப்போ சொல்கிறாருன்ட்டு, ஏங்க பெண்ணுக்கு தானே கற்பு சொல்லியிருக்கிறாரு, ஆணுக்கு எங்கேயாவது சொல்லியிருக்காருங்களா என்று கேட்டாராம். ஐயா இருக்கியா, பிறன்மனை நோக்கா பேராண்மை இருக்கியா குரல்? படித்தேங்க, நானும் படித்தேங்க. பிறன்மனையை நோக்கக்கூடாது, தங்கச்சியை நோக்கலாங்களா, கணவன் இல்லாத பெண்ணை நோக்கலாங்களா என்று கேட்டாரா. வந்துரா வம்புன்னு அதோட வாயை மூடிக்கொண்டு அமர்ந்து கொண்டேன் என்று அவர் சொன்னார். இப்போ ஆழ்ந்து இந்த குரல்களை எல்லாம் படித்ததால் தான் கேள்வி எழுப்ப முடிகிறது அவரை. நானும் படித்தேங்க என்று சொல்லிவிட்டு சொன்னாரா. அப்படிப்பட்ட இல்லை தோழர். அதற்கப்புறம் அண்ணாவின் நுழைவு இதெல்லாம் ஏறக்குறைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது ஒவ்வொரு கட்டத்திலும் பெரியாரோடு இணைந்தவர்களுக்கு பொருத்தமாகத்தான் அந்த சேர்ந்தவருடைய நிலை கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வருகிறார், கட்டாய இந்தி ஒழிக என்பதுதான் முழக்கம். அடுத்து இந்தி ஒழிக என்று ஆகிறது. புலவர்கள்லாம் வந்ததுனால இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று மாறியது. அப்புறம் இப்போ தெரியும் தமிழ் வாழ்க இந்தி ஒழிகன்னு மாநகராட்சி கட்டடத்தில் மேலே மட்டும் இருக்குது. இப்படி தான் மாறிட்டே வருது. அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்தவர்களுக்கெல்லாம் தமிழ் உணர்வு மேம்பட்டவர்களாகத்தான் பல பேர் இருந்திருக்கார்கள். அந்த கட்டத்தில் வந்தவர்கள். சட்ட எரிப்பு போராட்டத்தின் போது வந்தவர்கள்லாம் ஜாதி எதிர்ப்பில் மிக அழுத்தமாக இருந்திருப்பார். இப்போ 80க்கு அப்புறம் திராவிடத்தினவங்களாம் ஈழ விடுதலையில் அதிகமாக இருப்பார்கள். அப்போ அதுபோல காலகட்டத்தில் தான் அவங்க வருகையெல்லாம் இருக்கிறது. இவங்கெல்லாம் வர்றாங்க. வந்தவுடன் தங்களுடைய தமிழறிவு, ஆற்றல், எழுத்தாற்றல் இதையெல்லாம் சேர்த்து கொண்டு ஒரு புதிய முறையில் இந்த இயக்கம் பரப்புரைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அண்ணா ஏராளமான நாடகங்கள் எழுதியிருக்கிறார், நமக்கு தெரியும். நாடகங்கள் அவர் எழுதினதெல்லாம் என்ன நாடகம்னா, முதல்ல சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். இந்து ராஜ்யம் என்றால் என்ன, எப்படி இருக்கும்? அம்பேத்கர் கூட எழுதுவார்ல, அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பாகிஸ்தான் பிரிவினை என்ற நூலில் அவர் எழுதியிருப்பார். எப்படியாவது எந்த வழியிலாவது இந்து ராஜ்யம் ஏற்பட்டு விடுமேயானால் அதை விட இந்த நாட்டுக்கு பெருங்கேடு எதுவே இருக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி, இந்து ராஜ்யம் அமைந்தால் என்ன நிலை ஏற்படும், அரசனாக இருந்தாலும் அவனுக்கு என்ன ஏற்படும் என்பதுதான் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். அதில் அவ்வளோ அழகாக அதை கொண்டு போய் சந்திரமோகன் என்பவர் ஒரு இயக்கத்துக்காரன் போல அவர் பாப்பாங்கிட்ட எச்சரிக்கையாருன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஆனாலும் நடக்கும். சிவாஜி அவமானப்படுத்தப்படுவான் என்பதெல்லாம் எழுதி, அது எப்படி இந்த இந்து மத சாஸ்திரங்கள் அதன் பெயரால் அரசரை கூட ஆட்டி வைக்கிறான் பார்ப்பான் என்பது தான் அதை எழுதுறாரு. இப்படி ஒவ்வொரு நாடகம், நீதிதேவன் மயக்கம், அண்ணா இவர் வழக்கு தொடுப்பார். ராவணன் வழக்கு தொடுக்கிறார் நீதிதேவன்கிட்ட. எல்லாம் இறந்து போய் சொர்க்கலோகத்தில் நடக்கலாம் எழுதுவாங்களே, அது போல் போய் வைக்கிறாரு, வழக்கு கொடுக்குறாரு. இந்த கம்பர் மேலே வழக்கு, என்னை இரக்கமில்லா அரக்கன்னு எழுதிட்டாரு அப்படின்னு வழக்கு விசாரணைக்கு வரும். என்ன சொன்னீங்களா? ஆமாம் எழுதியிருக்கிறேன். அப்போ சரி, ராமன் என்ன பண்ணான்? கட்டின மனைவி அநியாயமாக துரத்துட்டான் காட்டுக்கு. அவனை இரக்கமில்லா ராமன் எங்கேயா எழுதியிருக்கியா? நீ மறைந்திருந்து கொன்றானே வாலிய, அவன் இந்த மாதிரி ஒழுக்கமில்லா ராமன் எழுதியிருக்கியா? அதெல்லாம் விட்டுட்டா நான் என்னையா பண்ணேன்? என்ன போய் இரக்கமில்லா அரக்கன் எழுதியிருக்கிற என்று வாதங்களை எடுத்து வைப்பார் ராவணன். கடைசியாக நீதிதேவனுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாமல் மயம் கீழே விழுந்துருவார். தீர்ப்பே சொல்லாமல் ஜட்ஜிங்க சொல்லிடுறாங்கல்ல, அந்த பட்டிமன்றத்தெல்லாம் வரும், இவர் சொல்லுவதும் சரிதான் அவர் சொல்லுவதும் சரிதான் தீர்ப்பு சொல்கிற மாதிரி, அதை கூட சொல்ல முடியாமல் மயக்கம் மட்டும் விழுந்துட்டாருங்க. இப்படி நாடகம், சந்திரோதயம் நாடகம், எத்தனை பகுத்தறிவு கருத்துக்களே உள்ள நாடகம். அதில் தான் கடவுளை கல் என்று பேச வைத்து மக்களை கைதட்டிய வைத்தவர் என்று சொல்லுவாங்க. விழாவுக்கு போயிட்டு இருந்தவங்ககிட்ட நடராஜ தரிசனம் எப்படி இருந்தது என்று கேட்டு அதுவும் விளக்குவானா, எனக்கு கொஞ்சம் காட்டுப்பா, நான் பார்க்கணும் பாரு ஜமீன்தார். அவர் நின்று காட்டுவார். ஆஹா அழகாக இருக்கிறது, ஆஹாஹா அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். நிஜமா கால் எடுக்கிட்டுங்களாம்மாண்ணா, இருப்பா எனக்கு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. அப்பன் நடராஜனை தரிசித்து நான் பார்க்க வேண்டாமா? கால் வலிக்குது எஜமா. நடராஜர் எவ்வளோ நாளாக நிற்கிறார்ல, அது கல் எஜமா, நான் மனுஷன் அப்படின்னு அவன் சொல்கிறார். இப்படி ஒரு வச்சு அதை கைதட்ட வைத்தாரண்ணா, கல்லென்று கடவுளை செய்து மக்களை கைதட்ட வைத்தாரண்ணா என்று சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் அவர் படைத்ததில் இதையெல்லாம் சொல்லி, நான் எல்லா இடங்களையும் சொல்கிறேன். இன்னொரு செய்தி அண்ணாவை பற்றி சொல்லிவிட வேண்டும். நான் கொஞ்ச நாள் அரசு ஊழியனாக வேறு இருந்தேன். இப்போது அந்த சமயத்தில் ஒரு வேண்டாண்ட ஓடி வந்துட்டோம் 4 வருஷத்தில் எழுதி விட்டுட்டு. அப்போது ஒரு சுற்றறிக்கை அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அனுப்புகிறார்.
இந்த சுற்றறிக்கையில் அவர் என்ன சொன்னார்னா, அரசு ஊழியர்கள் எழுதுகிற கடிதங்களில் எல்லாம் சில சொற்களை பயன்படுத்துவார்கள். அதில் வந்து உயரதிகாரிக்கு டிரான்ஸ்மிட்டட்னு எழுதுவான், சப்மிட்டட்னு எழுதுவான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் உண்டு. சமநிலையில் உள்ளவர்களுக்கு டிரான்ஸ்மிட்டட், இவங்களுக்கு டைரக்டட்னு போடுவான், கீழே இருக்கவனுக்கு, மேலே இருக்குன்னு சப்மிட்டட்னு போடுவான். அப்படி மட்டும் எழுத மாட்டான், ஐ பெக் டு சப்மிட் என்று எழுதுவார். அப்போல்லாம் பழைய சொற்களில் அப்படி தான் இருக்கும். கீழே கடைசியாக யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி சின்சியர்லாம் போட மாட்டான், யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு போடுவான். அண்ணா சுற்றறிக்கை அனுப்பினார், அரசு ஊழியர்கள் தங்கள் கடிதங்களில் பெக் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது, ஐ சப்மிட்னு சொல்ல போதும். ஒபீடியன்ட்லின்னு எழுதக்கூடாது, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு எழுதினா போதும். ஒரு தன்மானம் மிக்கவன் ஒருவன் இன்னொருடம் போய் எதுக்கடா பெக் டு சப்மிட்னு சொல்லணும்? அவனும் ஒரு அரசு ஊழியர், நீ ஒரு அரசு ஊழியர். அப்போ இந்த சின்ன செய்தி தான், ஆனால் அவருக்கு சுயமரியாதையை பாதிக்கிற ஒரு சொல்லை அரசு ஊழியர் எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறான். நம்மால் தான் இப்போ அரசு வேலைக்கு வந்திருக்கான், பாப்பனோட விட்டுருப்பாரு நம்ம தெரியல, நம்மால் பூரா அப்போ தான் வந்துட்டு இருக்கான். இவன் போய் பெக்னு ஏன் சொல்லிட்டு இருக்கு இந்த சொல்லை? பிச்சை எடுப்பவனிடம் போய் நம்ம பெக்னு வேற சொல்லி எழுதணுமா மேலதிகாரிக்கு? இல்லை மேலதிகாரி அவனாக தான் இருந்திருப்பான். பிச்சை கொடுத்து விட்டு சாமின்னு சொல்லுவோம், நீ பிச்சை கொடுக்குறவன் இப்போ அவனுக்கு போய் ஏன் பெக் டு சப்மிட்னு எழுதுறேன்னு நினச்சிருப்பாரோ என்னவோ. சுயமரியாதை உணர்வு அவரை எழுத வைத்தது, அந்த சுற்றறிக்கை அனுப்ப வைத்தது. இது சின்ன செய்தியாக இருக்கலாம், அவர் சுயமரியாதை சிந்தனை என்பது தான் அவரை எழுத செய்திருக்கிறது. ஒரு சின்ன சின்ன நகர்வுகளில் சட்டமாக்கியதை நம்ம எல்லாம் சொல்லுவோம், எல்லாரும் தெரிந்திருப்பீர்கள். ஆட்சிக்கு வந்த உடனே சுயமரியாதை திருமணம் செல்லும் என்ற சட்டம் தமிழ்நாடு தமிழருக்கு என்று ஆக்கி எழுதியது, மாற்றியது, இருமொழி கொள்கையை கொண்டு வந்தது. ஆங்கிலமும் இந்தியும் சேர்த்து படிச்சிருந்தா நம்மால் என்ன ஆயிருப்பான்னு இப்போ கற்பனை மட்டும் பண்ணி பாருங்க. ஆங்கிலம் படிக்கலாம் எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தான். ஆங்கிலம் படிக்க சொன்னார்கள் என்பதற்கு தேவனைய பாவாணரும் பாவலர் வேறு பெருஞ்சித்திரன் அவர்களும் தான் தமிழும் ஆங்கிலமும் படிக்கணும்னு சொன்னவங்க 2 பேர் தான். அவங்கெல்லாம் ஆராய்ச்சி படிக்கிறதுக்கும் தமிழ்லேயே படிக்கணும். ஏட்டா சொற்களே இல்லையே தமிழில் எப்படி ஆராய்ச்சி இப்படி படிப்பேன் பிஹெச்டி வரைக்கும். ஆனால் சொல்லி கொண்டு இருப்பார். நம்ம ஐயா மணியரசெல்லாம் அதுதான் சொல்லுவார். நாங்களெல்லாம் தமிழ் வழி கல்வி மாநாட்டில் பேசுகிற போதெல்லாம் நான் சொல்லுவேன், கல்வியாளர்கள் சொல்லுகிறார், உளவியாளர் சொல்லுகிறார், தொடக்க கல்வியை தாய்மொழியில் கொடுக்க வேண்டும்னு சொல்லுவேன். இவர் உடனே மறுப்பார், மணிக்கு தமிழன் என்ற பெருமிதம் இல்லை, தமிழ் பெருமிதம் இல்லை அப்படின்னார். அடுத்த கூட்டத்தில் நான் சொன்னேன், எங்களுக்கு பெருமிதமான வரலாறே இல்லை, நீ வரலாற்று பெருமிதம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி தமிழுக்கு என்னையா பெருமிதமான வரலாறு? அடிமை வரலாறு, சூத்திர வரலாறு தான் நம்ம வரலாறெல்லாம். ராஜராஜனை சொன்னாங்கல்ல, அழகான அருள்மொழித்தேவன் என்ற அழகான தமிழ் பேர் ராஜராஜன் வடமொழியில் மாற்றிக்கிட்டான் அவன். நீங்கள் தமிழ் கம்பெனியெல்லாம் பாராட்டுவீங்க, நாங்கள் தான் விமர்சனம் பண்ணிட்டா அவங்களுக்கு வரலாற்று பெருமிதம் இல்லை. பெருமிதமான வரலாறு படைக்க வேண்டும் என்று வந்த தலைவர்கள் தான் பெரியார், அண்ணா எல்லாம். இவங்கெல்லாம் தமிழுக்கு ஒரு பெருமிதமான வரலாறு வரும். பெருமிதம் என்பது இந்த பீத்திக்கிறது இல்லை, அதை பெரியார் எப்போதும் விரும்பியதில்லை. மற்றவர் நம்மை பார்த்து பெருமை கொள்ளுகிறத்தக்க உயர்வு நமக்கு வர வேண்டும். ஒவ்வொரு தமிழனும் பேசிட்டு கூட சொன்னோம், ஒரு இடஒதுக்கீடெல்லாம் பேசுகிறோம், கட் ஆஃப் மார்க் பேசுகிறோம். இப்போ அந்த அரிய வகை ஏழைகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அரிய வகை ஏழைகள் வாங்குகிற கட் ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா, நமக்கும் ஓசின்னு இருந்தது, திறந்த போட்டியில் வாங்குவோம், அடுத்து பிற்படுத்தப்பட்டோர், அடுத்து பட்டியலினத்தவர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தவர்லாம் வரிசையாக வர்றோம். எல்லாம் அரை மதிப்பெண் தான் வித்தியாசம் இருக்கும். இந்த மதிப்பெண் அரை மதிப்பெண் வேட்பாளர்லாம் திருத்துற ஆசிரியர் கோபமாக இருந்தால் போட்டுருவார், அன்றைக்கி வந்து பசியாக இருந்து சாப்பிடாம இருந்தால் மதிப்பெண் குறைச்சி போடுவார், கொஞ்சம் ஜாலியாக இருந்தால் தான் சேர்த்து கூட போடுவார். அதுக்கு ஒரு சின்ன அரை மதிப்பெண்ணுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? அவ்வளவுக்கே கூட சொல்லுவான், 1199.75 இருக்கும் ஓசிக்கு, பிசிக்கு இருக்கும் 199.5 இருக்கும், 0.25 கால் மதிப்பெண் வித்தியாசம். கடைசியாக பட்டியல் பழங்குடிகளுக்கு 198, 198 அல்லது 96 இருக்கும், மன்னிக்கணும். அப்போது கடைசி ஆண்டு 196 இருந்தது. ஆனால் நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா 100க்கு 98 மதிப்பெண். அது 198 வாங்குறவனா அறிவில்லாதவனா? இதுலேயே தகுதி வித்திரமாக போச்சுன்னா இப்போது அவனுக்கு 24 மார்க் வைக்கிறான் கட் ஆஃப், நம்மளுக்கு 62 மதிப்பெண் வச்சுருக்கான். வங்கி தேர்வில் அந்த இடபிள்யூஎஸ் என்கிற அரிய வகை ஏழைகளுக்கு அவ்வளோதான் வச்சுருக்கான் மதிப்பெண். அப்போ எவ்வளோலாம் கீழே நீ இருக்கிற. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெருமைப்பட்டு கொள்ள அளவுக்கு கிராமத்திலிருந்து வந்தவன், அடித்தட்டு உழைக்கும் வர்க்கத்திலிருந்து வந்தவர்கள்,
கல்வி காணாத எல்லாமே ரெண்டாம் தலைமுறை மூணாம் தலைமுறை தான். மூன்றாவது தலைமுறை கல்வி பெற்றுள்ள அரிதாகத்தான் நம்மில் இருப்போம். ரெண்டாம் தலைமுறையாக இருப்போம், எல்லாம் முதல் தலைமுறையாகத்தான் இருப்போம். இதெல்லாம் எப்படி வந்தது என்பதற்குள்ள வரலாற்றை மறந்துவிட்டு இதை சொல்லி கொண்டிருக்க. அதே மாதிரி அண்ணாவுடைய நாடாளுமன்ற உரை, அவர் எடுத்த முயற்சிகள், எழுத்துச்சிறு தான் அதை சொல்லணும். ஐயா மணியரசனை பற்றி நினச்சா எனக்கு எழுத்துச்சிறுத்து ஞாபகம் வந்து. தஞ்சை தமிழன் குத்தூசி குருசாமி தான் எழுத்துச்சிறுத்தை பற்றி பேசினார் என்று அவர் சொல்லுவார். இவன் நாயக்கன் இல்லைங்கிறதுக்கு சொல்கிறது தான் அது, வேற ஒன்றும் இல்லை அவர் சொல்கிறது. ஆனால் பெரியார் எதையும் மறைத்து கொண்டதில்லை. ஆசி சுப்பையா என்ற ஒருவர் சிங்கப்பூரில் இருந்தார். அவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் கிரிமினல் கேஸ் என்பது எல்லா புராணங்களையும் அக்கு வேற அணி வேற பிச்சு எரிஞ்சிருப்பார். அவர் எழுத்துச்சிறுத்தை பற்றி எழுதுகிறார், ஒரு புத்தகம் எழுதுகிறார். அதை பார்த்து வந்த பெரியார் தன்னுடைய ஈரோடு பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகத்தின் சார்பாக மறு வெளியீடு செய்கிறார். அதில் 1931 அவர் முன்னேற்றம் இதழில் தொடர்ச்சியாக எழுதி வந்த கட்டுரையை நாங்கள் மறுபதிப்பு செய்கிறோம் என்று தான் முன்னுரையில் எழுதுகிறார். ஒன்றும் மறைச்சிக்கல, இவர் 31 சொல்லிட்டாரு, நாங்கள் போடுறோம்னு எழுதுகிறார். அதே மாதிரி குத்தூசி குருசாமி தீர்மானம் கொண்டு போனதெல்லாம் நம்ம குடியரசில் பதிவு இருக்கிறது. அவங்க தமிழ் என்பர் மாநாடு, பெரியாருக்கு தமிழ் மேலே கோபம் வந்தது கூட அப்போ தான் இருக்கும். பாப்பான்லாம் சேர்ந்து முதல்ல தமிழ் என்பர் மாநாடுன்னு போடுறோம். கிருஷ்ணசாமி ஐயங்கார், ஓவே சாமிநாத ஐயர் எல்லாம் சேர்ந்துட்டு மாநாடு. ஒருத்தவங்க நம்மால் இல்லை, 2-3 அணுமார் இருந்திருப்பான், மற்றபடி வேறு யாரும் இல்லை. அதில் எல்லாம் அவன் போட்டு தமிழ் என்பர் மாநாடு. முதல்ல தமிழர்னு சொல்லிக்கிறது கூச்சம். அடுத்த மாநாடு தமிழர் மாநாடு, துறையூரில் தமிழர் மாநாடுன்னு போடுறாங்க. அப்போ தான் பெரியார் நினைக்கிறார், ஓ தமிழன்னு சொன்னால் இவன் வந்துடுவான் உள்ள என்று. அப்போ தான் அவருக்கு எண்ணம் வந்திருக்க வேண்டும். அந்த மாநாட்டில் தீர்மானம் கொடுக்குறார். அந்த வேடிக்கையான தீர்மானம் குத்தூசி குருசாமி வேடிக்கண்டலை பற்றி தெரியும். தென்னாடுடைய சிவனே என்று எழுதி, இந்தியாவுக்குள் பிரிவினை உண்டாக்கும் சிவனை கண்டிக்கிறோம், சம்பந்தரை கண்டிக்கிறோம் ஒரு தீர்மானம். ஏட்டா தென்னாடுடைய சிவனை தெரியும், அவன் ஏன்னா வடநாட்டுக்கு இல்லையா, அவன் பிரிவினை மனப்பான்மை உண்டாக்குறாருன்னு ஒரு தீர்மானம் கொடுக்குறாங்க. கண்டிக்கிறோன்னு ஒரு தீர்மானம் போடுங்கன்னு. இது நம்மளுக்கு கொடுத்த தீர்மானம். அதில் எழுத்துச்சிறு தீர்மானத்தை கொண்டு வருகிறார், எழுத்துக்களை அமைக்க வேண்டும்னு. அதில் ஆர் ராகவன், சாத்தான்குளம் ராகவன் ஒரு முன்னுரை எழுதுகிறார். பெரியார் 34 சிறையிலிருந்து வந்தபோது எழுத்துச்சிறுத்தை பற்றி என்னிடம் கூறினார். முதல்ல இந்த மேலே போடுற கொம்பு லை நைக்கெல்லாம் மாற்றணும், துணைக்கால் சுழிப்பதற்கு மேலே துணைக்கால் போட்டு விட வேண்டும், இது எளிதாக இருக்கும் என்று சொன்னார். நான் உடனே சொன்னேன், ஏன் இந்த ஐ அவ்வு கூட பண்ணிடலாமேன்னு சொன்னேன். நல்ல யோசனை தான், சிறிது குழப்பத்தை உண்டாக்கலாம், தொடக்கத்தில் இதை மட்டும் செய்வோம் என்று பெரியார் சொன்னார்னா அவர் ஒரு உரை எழுதுகிறார். அவர் ஒரு முன்னுரையில் பதிப்புரை, அவர் தான் அந்த பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகத்தினுடைய அமைச்சர் அப்படின்னு போட்டு எழுதியிருக்கார். அவர் இதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லிக்கிட்டாரு. நானே செஞ்சேன்லாம் அவர் எப்பவும் சொல்லிக்கல, வேறு 31 சொல்லிட்டாருப்பா. சுப்பையான்னு எழுதுறாரு. இவரும் தீர்மானத்தை கொண்டு சென்றார் என்பதை பற்றி குத்தூசி குருசாமி பற்றி எழுதுறாரு. இதையெல்லாம் எழுதித்தான் அந்த நூலை படித்தார். எப்போதும் இவங்க பெரியார் மேலே வைக்கிற அத்தனை குற்றச்சாட்டு. நிர்வாண சங்கத்துக்கு போனார், ஆமாம் உனக்கு என்ன ஏதாவது சிஐடி வச்சு கண்டுபிடிச்சியா? பெரியார் எழுதியிருக்கிறார். நான் ஜெர்மனிக்கு போனேன், அவர் சும்மா மட்டும் போகலைங்க, ஒரு அடுத்து சோஷலிஸ்ட் நடத்துகிற நிர்வாண சங்கத்துக்கு போனேன்னு எழுதுறாரு. 2 பூர்ஷா நடத்துனதையும் பார்த்துட்டார், சோஷலிஸ்ட் நடத்துனதையும் பார்க்குறாரு. என்ன வேறுபாடு இவர்களுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை போய் பார்க்க விரும்புகிறார், அவ்வளோதான். சும்மா யாரோ சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் எழுத தயாராக இல்லை, எனக்கு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும், நானே போய் பார்த்து எழுதுகிறேன். இதை அவர் தான் எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த சங்கத்தில் அவர் நின்றிருப்பதை படமாக எடுத்து குடியரசிலும் போட்டிருக்கார். நின்று படம் இருக்குது குடியரசில், ஒன்றும் அவர் மறைச்செல்லாம் செய்யலை. இவன் கண்டுபிடிச்ச மாதிரி எழுதுகிறான். இவர் காவேரி கரையில் மனைவி வீட்டுக்கு போனார்னு எழுதுகிறான். அதெல்லாம் எப்போ மைனராக இருந்த காலத்தில்ங்கிறாரு. 20 வயசுல இருந்து எழுதுனதை அவர் தான் எழுதினார், நீ ஒன்றும் கண்டுபிடிச்சி எழுதலை. அவர் வாழ்க்கை வராது, அவர் எழுதியிருக்கிறார். இப்படியெல்லாம் இருந்தேன் என்று எழுதுகிறார். அதை இவர்கள் கண்டுபிடித்ததை போல இருந்தார் போல. இவரெல்லாம் இவன் என்னவனா உண்மையை கண்டுபிடிச்சு சொன்னால் கூட இல்லைங்கிறான், தானாக சொல்லுகிறார். அவர் 1000 கேள்வி கேட்டு 1000 வீடியோ வந்தால் கூட ஒத்துக்குமாதவங்க. ஆனால் இவன் இவராக எழுதுகிறதை குறை போன்ற சொல்லி கொண்டு திரிகிற இந்த கயவர்கள்லாம் இருக்கிறப்ப தான் நம்ம யோசிக்கிறோம். எழுத்துச்சிறுத்தை பற்றி அவர் சொன்னது என்ன? அவர்களெல்லாம் பெரியாரை குறை சொல்லுவதற்கென்றே சொல்லுவதற்கு கூட சின்ன ஆதாரம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு குழப்பமான ஆம்பிகுவஸாக ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம், அதை சொல்லி சொன்னால் கூட பரவாயில்ல.
சுத்தமாக இருப்பதை மறுத்து உண்மைகளை மறைத்து எழுதுகிற போக்கு தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்களை இப்போ அண்ணாவினுடைய இதில் அவர் ஆட்சிக்கு வந்த பின்னால் அவர் குறைந்த காலம் ஆட்சியில் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நான் வெண்மணி இதை பற்றி சொல்லுவாங்க. இப்போ பெரியாரோட உறவு என்கிற போது ரெண்டு சொல்லுவோம். பெரியாருக்கு ரொம்ப கோபம், ராஜாஜிக்கிட்ட போய் சேர்ந்துட்டாருன்றதான் பெரியாருக்கு இருந்த பெரிய கோபம். பாப்பான் தலைமையில் போய் அயோக்கிய பையன் அவங்களோட போய் சேர்ந்துட்டார் இந்த ஆள் அப்படின்னு கோபம் இருந்தது. அந்த கோபம் இருக்கிற போது அறிக்கையை நேற்று கூட பொதுக்கூட்டத்தில் சொன்னேன். 1/1/1962 ஒரு அறிக்கை விடுறாரு, எழுதுறாரு. புத்தாண்டு செய்தி யாருக்குன்னா பார்ப்பன தோழர்களுக்குன்னு எழுதுறாரு. உடனே நம்ம ஐயா மணியரசன் எடுத்துட்டார். பார்ப்பன தோழர்களுக்கெல்லாம் இவர் தான் தோழர்களாம் அவருக்கு. நீ தான் ஐயா ஆகிட்டியா, தோழரை பற்றி நீ ஏன் பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி சொல்லிட்டு அதில் எழுதிட்டு வர்றாரு. அப்போ 57 தேர்தல் தான் முடிந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 15 இடங்களை பிடித்திருந்தது. 62 தேர்தல் நடக்கலை. ஆனால் அந்த அறிக்கையில் எழுதுகிறார், பலவற்றை எழுதுகிறார். பாப்பானுக்கு தான் எழுதுகிறார். கடைசியாக முடிக்கிற போது எழுதுகிறார், இந்த நாட்டில் கண்ணீர் துளிகள் ஆட்சிக்கு வந்தாலும் பார்ப்பனை எதிர்ப்பு என்ற கைத்தறியை ஊன்றாமல் தமிழ்நாட்டில் நடக்க முடியாது. நீ வேணா ராஜாஜி கூட சேர்ந்துக்கோ, அதோடு மட்டும் விட்டுல. அதற்கு என் ஆதரவை கோரலாம், நானும் ஆதரவு அளிக்கலாம். எனக்கு சமுதாயத்துறையில் பார்ப்பனை தவிர யாரும் எதிரிகள் இல்லை. அண்ணா 67 பெரியார் ஆதரிச்சிட்டாரு, ஜெயிச்ச உடனே இல்லை. 62 15 எம்எல்ஏ தான் இருந்தது, 50 எம்எல்ஏ ஆனது தான். அதற்கு முந்தையே எழுதிட்டாரு. அவன் ஆட்சிக்கு வந்து பார்ப்பன எதிர்ப்பு நீங்கள் வாங்க உதவி செய்யுங்கன்னா நான் செய்வேன், எனக்கு என்னையா இருக்குது என்று சொன்னார். 72 பெரியார் பேசுகிற போது சொன்னார், கள்ளக்குறிச்சி உரையில் சொன்னார். அப்போது அப்போ தான் அதிமுக பிரிஞ்சிருக்குது. அதை பற்றி எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் செய்து பேசுகிறார். அப்போ கீழே வந்து கேள்விகள்லாம் வருது, நிறைய கேள்வி, குழப்பமான கேள்வியும் கேட்குறான், நல்ல கேள்வியும் கேட்குறான், ஊழலை பற்றி பேசுகிறார், எல்லாம் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஊழல் செஞ்சாங்களா திமுகவில் என்று கேட்குறாரு ஒரு திமுக தோழர். முண்டச்சு புள்ள பத்துட்டா கெட்டு போனதை பார்த்தியான்னா விட்டுரு அப்படிங்கிறாரு. அடுத்தது நீ ஆளுங்கட்சி ஆதரிப்பீங்களாமே, ஆளுங்கட்சியே ஆதரிப்பீங்களாமே. ஆமாம், ஆளுங்கட்சி தான் ஆதரிப்பேன். நான் ஒரு கொள்கை வச்சுருக்கிறேன், ஆனால் அரசியல் ஈடுபடுறதில்லை. ஆட்சிக்கு வந்தவனை ஆதரிச்சாதானே சட்டமாக்க முடியும். நான் என்ன வீம்புக்கா கட்சி வச்சுருக்கிறேன், அவர் தான் கேட்டேன். நான் சும்மாவையாக கட்சி வச்சுருக்கேன், என் கொள்கைகள் சட்டமாகணும் தான் இந்த ஆளை திட்டுறேன், எம்ஜிஆரை சொல்கிறார். அப்போ இந்த ஆளை திட்டுறேன், இந்த ஆள் ஆட்சிக்கு வந்து நான் காரியம் செய்வேன், ஜெய போட்டு போகிறேன், நான் என்ன வீம்புக்கா கட்சி வச்சுருக்கிறேன். அப்படி தான் பதில், அவருடைய பதில். எனக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும், என் கொள்கைகள் நடைமுறைக்கு வர வேண்டும், அதற்கு ஆதரிப்பேன். அப்போ திமுக ஆதரித்தது நடைமுறை செய்தார்கள் அவங்க. ஆனாலும் பார்ப்பனர்கள் நம்மவர்களை பயன்படுத்தி கொண்டதற்கும் மாறாக அண்ணா பார்ப்பனர்களை பயன்படுத்தி கொண்டு ஆட்சிக்கு வந்தார். அவனை கழட்டி விட்டார். எல்லா இடத்துலையும் பாப்பான் நம்மளை பயன்படுத்திட்டு வருவான். ராமன் போய் போரில் இலக்கணம் இந்த இதிகாசங்களில் சொல்வது கூட அப்படித்தான். நம்மளை குரங்கா வச்சுக்குவான், ராட்சதான் ஏதோ அனுமாராக வச்சுக்கிட்டு தான் போய் சண்டை போடுவான்னு இருக்கும். இவர் அவனை அனுமாராக வச்சுக்கிட்டார். ராஜாஜி ஆட்சிக்கு வந்தார், வந்த உடனே போயிட்டார், நேராக பெரியார்கிட்ட போயிட்டார். இவன் அடப்பாவி, நாளடா தேர்தலில் எத்தனை பொய்யை சொல்லி பூணூலை பிடித்து கொண்டு அது அவர் அறிக்கை எழுதினாருங்க. அது பெருங்காய டப்பா, பெருங்காயம் இல்லை டப்பா, கொஞ்சம் வாசனை அடிக்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பூணூலை பிடித்து கொண்டு உதயசூரியன் குத்துங்கள்னு எழுதினார். உதயசூரில் குத்திட்டான். ஆனால் அப்புறம் இவர் ஒரு குத்துனார் ராஜாஜியை. உடனே நேராக பெரியார்கிட்ட போனார். உங்களுக்கு என்ன ஆட்சி, உங்களுக்கு என்னையா செய்யணும், அறிவுரை கருங்கள் என்று சொன்னார். முதல்ல ராஜாஜி கோவம் வந்துச்சு, தேனிலவு முடிந்து விட்டதுன்ட்டார். அண்ணா சொன்னார், ஆமாம் தேனிலவிலே எவ்வளவு காலம் இருக்க முடியும், வாழ்க்கையை தொடங்க வேண்டும் அல்லவா என்று சொல்லி அப்படி சொல்லிட்டு போயிட்டார். இது வேற யாரும் செய்திருக்க முடியும் நினைக்கிறீங்க? பார்ப்பானுக்கு அடிமையாக இருந்து பழகி போன இந்த வரலாறு கொண்ட நமக்கு பார்ப்பானை வந்து வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்து அவனை துரத்தி விட்டு இவராக தான் இருக்கும். அப்புறம் உடனே சொல்லிட்டு பார்ப்பனர் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடாகி விட்டது அப்படின்னு உடனே ராஜாஜி சொல்லிட்டார். வழி அனுப்பு விழா நடத்த தயாராக இருக்கிறார். இப்படிப்பட்ட வரலாறு அண்ணா காட்டினார், ஒரு மாற்றம். அதற்கு பின்னால் அடிச்சடியில் நான் காங்கிரஸ் எழ முடியாமலே இருக்கிறது. காங்கிரஸ் இல்லை, இந்த தேசிய கட்சி, தேசியத்துக்கு ஒரு வித்தியாசம்
அது நம்மெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க வரையறை வேறு. அவன் கண்டுபிடிச்சி இந்திய தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதை பெரிய விமர்சனம் பண்ணியிருக்காரு. தேசாபிமானம்லாம் பித்தலாட்டண்டா அப்படின்னு சொன்ன உடனே பெரியார் தேசியத்தையே விமர்சனம் செய்கிறார். எப்பயே எழுதினார் அறிவாளி மணியரசரே? எப்போ எழுதினார் அவர்? அவர் விடுதலை போராட்ட காலத்தில் காங்கிரஸ்காரன் சொல்கிற தேசியத்தை நம்பாதேன்னாரு. இதை சொல்கிறார் அவர். அப்புறம் தென்னைமறை வெட்டம்லாம் சொன்னாங்க. அவர் காங்கிரஸில் 90 அயோக்கியர்களும் 10 மடையர்களும் இருந்தார்கள். இந்த 10 பேரில் நானும் ஒருவன் அப்படின்னு நினைச்சார். யார் 90 பேரில் சேர்ந்த மணியரசன் கேள்வி கேட்குறாரு. இவர் சொல்லிட்டார், நான் மடையன் என்னையா பண்ணிட்டான். அவன் சொன்னார் கேட்டு, இந்தி பள்ளி ஆரம்பித்து அவர் தான் எழுதியிருக்காரு. இவனை கண்டுபிடிச்சோம். இந்தி பள்ளி ஆரம்பித்து யாரு தெரியுமா? அவர்கள் வந்தபோது நினைவு குறிப்பாக நான் இந்தி பள்ளியை தொடங்கினேன். அவரே சொல்கிறார், 50 பேர், 30 மாணவர்கள், 15 ஆசிரியர் சம்பளம் முழுதையும் பெரியார் ஏற்றுக்கொண்டார். 15 மாணவர்களுக்கான உணவு செலவையும் சம்பள செலவையும் பெரியாரே கொடுத்து நடத்தினார். ஆனால் காங்கிரஸ் இருந்தார். 25 வெளியே வந்தார். 25 நவம்பரில் 26 மார்ச் எழுதினார். இந்தியின் தமிழிற்கு துரோகமும் இந்தியின் ரகசியமும் எழுதிட்டார். 4 மாதம்தான். அப்போ அதற்கு அன்னைக்கே வந்திருப்பான். முதல்ல இருந்தே சிந்திச்சிருக்கார், தப்பு பண்ணிட்டான்டா இந்தியை கொண்டு வந்துருவாங்க நினச்சிட்டு இருந்திருப்பார். அவன் ஃப்ராடு பண்ணான். இந்துஸ்தானி என்று சொல்லிக்கொண்டு காந்தியார் இந்தி பிரச்சார சபையை ஏன் திறந்து வைக்கிறார்? இந்துஸ்தானின்னு அங்கே சொல்லி முஸ்லீம்களை ஏமாற்றிட்டு ஹிந்தி பிரச்சார சபா, ஹிந்துஸ்தானி பிரச்சார சபா தான் வச்சுருக்கணும். ஹிந்தி பிரச்சார சபா. அப்போ இந்துஸ்தானி உறுதியும் சமஸ்கிருதமும் கலந்த ஒரு இந்துஸ்தானி மொழி என்று பேசிக்கொண்டே அவர்கள் இந்தியை பரப்புவதை தான் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வேலையை காந்தியும் செய்தார். காந்தி தான் தொடங்கி வைக்கிறார் இங்கே ஹிந்தி பிரச்சார சபாவை. அப்போ இந்த நிலையில் பெரியார் கொள்கையில் நிலையாக இருந்தார். ஏன்னா 2 சிக்கல் தான் பெரியாருக்கும் மற்றவங்களுக்கும். போதிப்பவர் ஒருவாக இருப்பார், அதை சாதிப்பவர் மற்றொருவாக இருந்திருக்கிறார். வரலாறு நடுக மார்க்ஸ் போதனை தத்துவங்களை எழுதினார், நடைமுறைப்படுத்தினார் லெனின். இந்த ஏதாவது மாற்றங்கள் வந்தாலோ சில சிறு விலகல்கள் இருந்தாலோ விமர்சனம் வராது. ஆனால் பெரியார் தான் தத்துவத்தை வழங்கியவரும் நடைமுறைப்படுத்தியவரும். 2 இருக்கிறப்ப இந்த சிக்கல்கள் வருகிறது. அவர் லட்சியங்கள் வேறு, வேலை திட்டம் வேறு. நான் ஒரு நிகழ்ச்சியில் கூட சொன்னேன், நான் சேலத்திலிருந்து சென்னைக்கு வரணும்னா அதுதான் என்னுடைய லட்சியம். ஆனால் விழுப்புரத்தில் நிறுத்திக்கிட்டு நீ எதுக்கு விழுப்புரத்தை சென்னைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு திண்டிவனத்தை நிறுத்தி நீ சென்னைக்கு போகிறேன்ட்டு விழுப்புரம் திரிஞ்சு திண்டிவனத்துக்கு திடீரென்னா நான் அப்படித்தான் வர முடியும். பெரியார் மக்களை தன்னோடு அழைத்து கொண்டே வந்தார். இலக்கை காட்டிவிட்டார். ஆனால் இவர் மட்டும் போயிருந்தால் போய் சேர்ந்திருப்பார். மக்களையும் அழைத்து கொண்டு சொல்ல வேண்டிய பணி பெரியாருக்கு இருந்தது. பெரியார் தன்னோடு அழைத்து கொண்டு வந்தார். வருகிற போதெல்லாம் கேள்வி வைத்தான். நீ ஏன் அதை பண்ணல அதை பண்ணலன்னு கேட்டே இருந்தான். பெரியார் நடக்கும், என் காலத்துக்கு பின்னால் வேணாலும் நடக்கும், அப்படியே நடத்தி கொண்டு அழைத்து கொண்டே வந்ததால் பெரியார் மீது விமர்சனம் வைத்து கொண்டு சொன்னார். பெண்களுக்கு கருப்பை அறுத்ததீங்கள், நம்மால் இதே தான் பிடிச்சிட்டான். திருமணமே வேண்டாம் என்ற பெரியார் அவரே திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அது லட்சியம். இது சமுதாயத்தை முன்னெடுத்துக்காட்டாக தன்னை காட்டிக்கொண்டு அடைத்து செல்வது, கூட அழைச்சிட்டே போகிறது. எடுத்தவுடன் ஒன்றை செய்து விட்டால் அப்பயே ஒரு புறக்கணிச்சுட்டு போயிருப்பான். அவருக்கு மக்களின் மனப்பான்மை தெரியும் பெரியாருக்கு. ஏன்னா நல்லா டயக்னைஸ் பண்ணுறவன் தான் நல்ல மருத்துவர். பாதி மருத்துவம் முடிந்து விட்டது என்பார். சரியாக நோயை கணித்தால் பாதி மருத்துவம் முடிந்தது என்றார். நம்ம ஒரு பொது உடைமையாளர் கூட கணிக்க முடியாத அந்த நோய் கணிப்பை பெரியார் சரியாக செய்தார். ஜாதியம்தான் இந்த நாட்டில் அனைத்துக்கும் தடையாக இருக்கிறது. அவர் சொன்னார், ஜாதி என்னும் அரக்கன் நாம் போகிற போதெல்லாம், அரக்கன்னு சொல்லல, மொழிபெயர்ப்பு அப்படி வந்துருச்சு. அப்போ வந்த போதெல்லாம் அவன் தடுத்தான், எங்கு நாம் திரும்பினாலும் ஜாதி அரக்கன் தடுத்தான் என்று அவர் எழுதினார். ஜாதி பூதமோ என்னமோ வச்சுக்கோங்க, டெமோன் என்று எழுதினார். தடுத்தான். அதை போல இது அதையெல்லாம் சரியாக கணித்தவர்கள் 2 பேர் தான் சொல்லலாம். அதுதான் இப்போது அந்த இடத்துக்கு இப்போ சேருகிறார்கள். அப்போது பெரியாரை முதலாளித்துவ சீர்திருத்தவாதி எல்லாம் சொன்னவங்கலாம் இப்போ தான் பெரியாரை புரட்சிக்காரர்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். இப்போ நாம் அதை கணிக்க தவறிவிட்டோம் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த வழியை ஒரு பக்கம் பெரியார் தன்னுடைய முறையில் போனாலும் அதை கொஞ்சம் சக்கரத்தனை பெரியாருக்கு மேலே விமர்சனம்லாம் இருந்தது. சில நாடகங்கள் போதெல்லாம் அப்பயே சினிமாக்காரங்களை தூத்துக்குடி மாநாட்டில் ஏதோ ஒரு மாநாட்டில் நாடகத்தின் நேரம் சத்தம் போட்டோம். நான் கீழே இருந்து ஒருத்தன் அண்ணாவதுரா நான் அப்பயே சொன்னேன், மருந்துன்னு கொடு, தேனை தடவி கொடுத்தீங்கன்னா தேனை திங்க ஆரம்பிச்சிடும், மருந்து விட்டுருவான் என்று சொன்னேன்.
அதை போல் நம்மவர்கள் கலையின் மூலமாக கூட தான் கலையை மட்டும் வச்சுக்கிட்டு கருத்தை விட்டுட்டாங்க. இப்போ தான் கருத்தை ஏற்றி கருத்தை சொல்லுகிற, கருத்தை விளக்குகிற, பரப்புகிற திரைப்படங்களோ நாடகங்களோ பின்னால் குறைஞ்சி போய் இப்போ மீண்டும் வந்திருக்கு. திரும்பவும் அதை பற்றி பேச வேண்டும் என்ற நிர்பந்தம் வந்துவிட்டது. இந்த நிலையில் தோழர்களே, அறிஞர் அண்ணா அவருடைய இந்த நாடில் அவரை பற்றி நிறையா குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்கல்ல. பயந்துக்கிட்டு திராவிட நாட்டை விட்டுட்டாரெல்லாம் சொன்னாங்க. அண்ணா திராவிட நாடே முதல்ல சொல்லியே. இவன் எப்போதும் இந்த திராவிடர்கள் தான் தமிழ்நாட்டை கேட்டவங்களே எப்போவும். அன்றைக்கு அதாவது முதல்ல டிஎம் நாயர் நீதி கட்சியில் அவருடைய தலையங்கம் 1917ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தலையங்கம் எழுதுகிறார். இந்த நாட்டில் சகோதர மொழிகளான 4 மொழிகளும் தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் இதுக்கெல்லாம் சாவரின் ஸ்டேட்டாக அமைச்சு அதை ஒரு ஃபெடரேஷனாக வைப்போம். அதனால்தான் சவுத் இண்டியன் என்ற பெயரை சேர்த்து அமைப்புக்கு நாங்கள் வைத்து கொண்டோம்னு தலையங்க எழுதுறாரு. மலையாளி எழுதுறாரு. அவன் கூட சொல்லுவான் மலையாளத்தான் எழுதுறான். உங்களுக்கு தான் ஒரு நாடு வேணும் தமிழுக்குன்னு சேர்த்து தான் சொன்னார். அடுத்து சங்கரநாயர் 1926 இவராது 4 நாடுன்னார். அவர் ஒரே நாடு தான் கேட்டார், தமிழ்நாடு மட்டும்தான். 10 மாவட்டங்கள் தமிழ் மாவட்டங்களை தனி அரசாக அமைத்து அதற்கு அஞ்சல், தந்தி, தரைப்படை, வான்படை, கடற்படை கொண்ட உரிமையுள்ளே ஒரு நாடாக அமைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை மத்திய சட்டமன்றத்தில் 1926 மார்ச்சில் அங்கே கொடுத்தார். அண்ணாவும் சொன்னார், பெரியார் திராவிட நாடு என்றார். ஆனால் என்னுடைய திராவிட இன்றைய சென்னை மாகாணம் என்ற சென்னை மாகாணமாக திராவிட நாடு. என் திராவிட நாடு எல்லாம் இல்லை, 4 ஸ்டேட்லாம் அவர் சொல்லலை. அண்ணா 4 மாநிலங்களை சொன்னார். திராவிட நாடு என்று அவர் சொல்லவில்லை. மொழிவழி பிரிந்து நாடுகளை அமைப்போம். தனித்தனி நாடு இருக்கும், இறையாண்மையுள்ள நாடுகளாக. நாங்கள் இனவழி கூடி திராவிட நாடாகுவோம். மொழிவழி பிரிந்து இனவழி கூடி இருக்கும், பிரிந்து செல்லும் உரிமையோடு கூடிய திராவிட சமதர்ம கூட்டரசு என்று தான் அண்ணா அறிவித்தார். கூட்டரசுன்னு தான் சொன்னார். அது தனி நாடு ஆயிடும்லாம் சொல்லலை. இவன் தெலுங்கு ஆதிக்கம் பண்ணுறதுக்கு ஐடியா வச்சுட்டாங்க. திராவிடம் மடையர்களே முழுசாக படிங்க. 2 வரியை படிச்சுட்டு தலைப்பு செய்தியை படிச்சுட்டு செய்தி ஏற்றில் வந்த செய்தியை முடிவு கொண்டு போயிடுவான். அன்றைக்கு கூட வேடிக்கையாக சொன்னேன். கொலைன்னு ஒருத்தன் எழுதுவான், இளம்பெண் கொலை செய்யப்பட்டால். இன்னொருத்தன் பருவ பெண் பாவாடையில் ரத்தம்னு எழுதுவான். அதான் தலை போடுவான். ஏதாவது ஒன்று ஒவ்வொரு பத்திரிக்கை ஒன்று போடுவான். அதை வச்சுக்கிட்டு நீ முடிவு பண்ணால் வேற தப்பான முடிவு தான் வரும். உள்ள செய்தியை படித்தாதான் முழு செய்தி தெரியும். முழு செய்தியை படிக்காமல் அரை செய்தியை படித்து விட்டு இந்த ஆசான்களுக்கு இருக்கிற அடிமுட்டாள் தொண்டர்களும் செய்து கொண்டிருக்கிற கூச்சலில் தான் மீண்டும் பெரியாரை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள், படிக்கிறார்கள், தேடுகிறார்கள். அப்போ மாப்போசியெல்லாம் பண்ணப்போ யாரும் கண்டுக்கல. அந்த ஆள் அவரானா ஒன்று சொன்னார். அவர் ராஜாஜிக்கு அவர் எடுபடி. அவர் சொன்னார், நான் உடைக்க முடியாத வியூகங்களை எல்லாம் அபிமன்யு போல் உடைத்து கொண்டு போய் தமிழரிடம் என் கருத்தை கொண்டு போய் சேர்த்துறான். நான் தமிழன் இல்லை, அவர் ஒத்துக்கிட்டார் ராஜாஜி. இவன் தமிழங்கிட்ட போய் இவன் தான் சேர்த்த முடியும். இவனை கையால் வச்சுருக்கேன். ஏவல் நாய் விட்டா போகும். இப்போ குருமூர்த்தி, கோபால்ஜி எல்லாம் இன்னொரு ஏவல் நாயை பிடிச்சிட்டாங்க. அவங்க விட்டா போய் அவன் கடிக்கும். இது ஒவ்வொருவரும் ஏவல் நாய்களாக இருந்து படைத்து போட்ட இந்த நாய்கள் தான் இப்போது பெரியாரை வேகமாக தேட வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.